தம்பி உட்காருங்க. ஐயா அமைச்சர் உட்காருங்க. உங்களை தெரியும். வாங்க. தமிழ்நாட்டில் திலகரின் பெயரால் திடல் வைத்திருக்கிறோம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பெயரால் சாலைகள் வைத்திருக்கிறோம். கஸ்தூரிபாய் காந்தி மருத்துவமனை என்று காந்தியினுடைய மனைவியின் பெயரால் மருத்துவமனை வைத்திருக்கிறோம். கமலா நேரு பூங்கா என்று நேருவினுடைய மனைவியின் பெயரால் பூங்கா வைத்திருக்கிறோம். நான் கேட்கிறேன், எங்காவது வடபுலத்திலே வாவு சிதம்பரனார் சாலை உண்டா? பாரதியார் தெரு உண்டா? யாருக்காவது வீரபாண்டிய கட்டபொம்மனை தெரியுமா? தயவு செய்து சொல்லுங்கள். குடியரசுத் தலைவர் ரஷ்ய நாட்டிலிருந்து வருகிற அதிபருக்கு விருந்து அளிக்கிறார். அரசியல் சட்டத்தின் 79வது பிரிவு சொல்கிறது, நாடாளுமன்றம் என்பது இரு அவைகளை கொண்டது, அதனுடைய ஒட்டுமொத்த அரசாங்கத்தின் தலைவராக குடியரசுத் தலைவர் இருப்பார் என்று. ஆனால் வெளிநாட்டிலிருந்து வருகிற ஒரு தலைவருக்கு தருகிற விருதில் எதிர்கட்சியை சார்ந்த மாநிலங்களவை தலைவரும் அழைக்கப்படவில்லை, மக்களவை தலைவரும் அழைக்கப்படவில்லை. அவைத் தலைவர்களே, பல பேர் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹிட்லர் முதலாக தலை வணங்கி மன்னிப்பு கடிதம் எழுதியது தமிழனாகிய செண்பகராமனுக்கு. மாநிலங்களவை தலைவர் அவர்களே வணக்கம். ஒரு மிக முக்கியமான இந்த விவாதத்தில் கடமை உணர்வோடும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் என்ற பெருமிதத்தோடும் உங்கள் முன்னால் நான் நின்று உரையாற்றுகின்றேன். வந்தே மாதரம் என்ற பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் ஆவதை ஒட்டி இரு அவைகளிலும் விவாதம் நேற்றும் நடைபெற்றது, இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த பாடலிலே உள்ள சிறப்பை பற்றி எல்லோரும் பேசினார். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த விவாதத்தை நடத்த வேண்டும் என்பதில் அரசாங்கம் மிகுந்த அக்கறையோடு இருந்தது. எதிர்கட்சிகள் பல முக்கியமான இன்றைக்கு கொழுந்துவிட்டு எரிகிற பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று கேட்டபொழுது முதலில் வந்தே மாதரம் தான் பேச வேண்டும் என்று அவ்வளவு வலியுறுத்தி இந்த விவாதத்தை முன்னால் கொண்டு வந்தார்கள். ஆனால் இப்போது அந்த ஆளுங்கட்சியினுடைய வரிசையை பார்க்கிறேன். என்னுடைய அருமை நண்பர் மாண்புமிகு அமைச்சர் பிரகலாத் ஜோஷி மட்டும் இருக்கிறார். மேபி ரோஸ்டர் டியூட்டி. அவை முன்னவர் இல்லை, நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் இல்லை, நாடாளுமன்ற விவகாரத்துறை துணை அமைச்சர் இல்லை. ஆக இந்த பொறுப்புணர்ச்சி என்பது வெறும் விவாதத்தை கொண்டு வருவதோடு மட்டுமல்ல, அவை நடவடிக்கைகளில் பங்கேற்பதிலும் இருக்கிறது. ஒருவேளை அதை முன்னதே அவர்கள் யோசித்திருப்பார். No. Yes. I am very happy, Mr. Honorable member, please address to the subject. You come back to the subject. Honorable Mr. Joshi, I am very happy that you are here. You always remain here whenever I speak. And today is your roster duty. But I say that the leader of the house is not there. The parliament